ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். சின்ன வயசுல ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் இந்த உலகத்தோட 7 கண்டங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா 6 கண்டங்கள் பத்தி நமக்கு பெருசா ஒரு ஆச்சரியம் இல்லைன்னா கூட அந்த ஒரு கண்டத்துல என்னைக்குமே ஆச்சரியங்களும் மர்மங்களும் பொதிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். அண்டார்டிகா 7 கண்டங்கள்ல ஒரு கண்டமா இருக்கக்கூடிய இந்த அண்டார்டிகா பனிப்பாறைகளால நிறைஞ்ச தேசம். நிலமும் கடலும் இந்த உலகத்தை பெரும்பாலும் ஆக்கிரமிச்சு இருந்தாலும் இந்த அண்டார்டிகால பனிப்பாறைகள் தான் இன்றளவும் இருக்கு. இங்கிருந்து உருகக்கூடிய பனிப்பாறைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து நம்முடைய உலகம் சுற்றுச்சூழல் பாதிப்புல இருக்குன்னு எத்தனையோ கருத்தரங்கங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. பூமிக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னும், வானத்துக்கு மேல என்ன இருக்குன்னு, கடலுக்கு கீழே என்ன இருக்குன்னு, பூமியை தாண்டி அடுத்த கிரகமா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்கு, நிலாவுல என்ன இருக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன இருக்கு என்ன பண்ணலாங்கிற அறிவியல் ஆராய்ச்சியை மேற்கொள்றப்ப அண்டார்டிகா பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பினப்பதான் ஆச்சரியங்களும் மர்மங்களும் காத்துட்டு இருந்துச்சு. அண்டார்டிகால அப்படி என்ன இருக்கு? வெறும் பனிமலைகள் மட்டும்தானா? அந்த பனிமலைகளுக்கு கீழே என்ன இருக்கு? இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம்ல பாக்குற நிறைய ரீல்ஸ்ல சொல்லப்படுற விஷயம், அந்த பனிப்பாறைகளுக்கு கீழே ஒரு பேரலல் யூனிவர்ஸ் இருக்கிறதாவும், அங்க ஒரு போர்ட்டல் இருக்கிறதாவும், அதை தாண்டி போறவங்க வேற ஒரு உலகத்துக்குள்ள பயணிக்க முடியும்னு சொல்றாங்க. பனிப்பாறைகளுக்கு நடுவுல உயிரினங்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இன்னைக்கும் மர்மத்தோட உச்சமா நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிகள் இங்க வாழ்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சில ஆராய்ச்சிகள் அண்டார்டிகாக்கு கீழே ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லுது. அப்ப இந்த அண்டார்டிகாக்கு பின்னாடி இவ்வளவு மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அண்டார்டிகா பிரமிடுங்கிற மலை பிரமிட் போன்ற வடிவத்தில் இருக்கு. இயற்கையோட புவியியல் அமைப்புகள் இந்த மாதிரி தோன்றதை காமிக்குது. ஆஸ்திரேலியா, ஆசியா போன்ற கண்டங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிட்டு வரக்கூடிய மனிதர்கள் அண்டார்டிகாவுக்கு அவ்வளவு எளிமையா போயிட்டு வர முடியாது. சில சேட்டலைட் படங்கள் அண்டார்டிகால பிரமிட் போன்ற ஒரு உருவத்தை காமிச்சிருக்கு. இந்த பிரமிட் மலைகள் மனிதனால உருவாக்கப்பட்டதும் கிடையாது. அதுல ஒரு முக்கியமான விஷயம்தான் அண்டார்டிகா பிரமிட்னு சொல்லக்கூடிய மவுண்ட் பியூர் கிளே அப்படிங்கிற புவியியல் ரீதியில இயற்கையா உருவான ஒரு மலையா இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விதைகளும் அண்டார்டிகால இருக்க ஒரு பகுதியில சேமித்து வைக்கப்படுது. ஆராய்ச்சிகள் இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் நிறைய பேர் அண்டார்டிகால பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த அண்டார்டிகாக்கு பின்னாடி இன்னொரு உலகம் இருக்கா? ஏலியன்ஸோட வாழ்விடமா இந்த அண்டார்டிகா இருக்காங்கிறதுக்கான கேள்வி அறிவியலாளர்கள் மத்தியில இன்றளவும் நிரூபிக்கப்படாம இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் மர்மங்களாகவும் விடை தெரியாத விஷயங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் பொழுது அதுல போய் நமக்கான விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர்றதும், இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு அலசி ஆராயறதும் அறிவியலாளர்களுடைய வேலை. ஆனா ஒரு சாதாரண மனிதனா இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படுறப்ப பயம் வர்றதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். பனிப்பாறைகள் நிறைஞ்ச அண்டார்டிகாவோட ஒரு பகுதியில ஏலியன்ஸ் இருக்கிறாங்க, அதற்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்குங்கிறத உங்களால நம்ப முடியுதா? அண்டார்டிகால ஒளிஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் என்னங்கிறது இன்றளவும் யாராலையும் விளக்கப்படவே இல்லை. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட்.